மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்று விரும்புகின்றோம், ஆசிக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு வழியை இன்று ஆங்கில அறிஞர் மார்க்கஸ் அவ்ரேலியஸ் இன்று நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், "The happiness of your life depends upon the quality of your thoughts." உன் வாழ்வில் மகிழ்ச்சி உனது எண்ணங்களின் தன்மையை சார்ந்துள்ளது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மகிழ்ச்சியோ அல்லது மகிழ்ச்சி இல்லாத நிலையோ இருக்கும். எனவே நமது மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது நம்முடைய எண்ணங்களுடைய தன்மை என்று இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய மகள் பள்ளியிலிருந்து வேகமாக வந்து, "அப்பா, இங்கே பாருங்க, நான் கட்டுரை போட்டியிலே வெற்றி பெற்று இருக்கிறேன்" என்று சொல்லி ஒரு சான்றிதழை காட்டினார். அல்ல, அழகான சான்றிதழ். அந்த மாணவனுடைய பெயர், அவர் கலந்து கொண்ட அந்த போட்டியின் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நானும் அந்த பாட்டு நல்லா இருக்குதே, என்னம்மாம், உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். ஆனால் அவருடைய தந்தை ஒன்றுமே சொல்லவில்லை, பேசாமல் அப்படியே இருந்தார். என்னங்க, பிள்ளை நல்லா படித்து ஒரு சான்றிதழ் கொண்டிருக்கா, போட்டியில் வெற்றி பெற்றிருக்கா, கட்டுரை போட்டியில், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், பெரிய சான்றிதழ் என்று சொல்லி அதை அவர் தூக்கி போட்டார். ஒரு கனத்த இதயத்தோடும் வாடிய முகத்தோடும் அந்த பிள்ளை வீட்டுக்குள் சென்றதை நான் பார்த்தேன். நண்பர்களே, இங்கே நிகழ்ச்சி ஒன்றுதான். குழந்தை அந்த போட்டியிலே வெற்றி பெற்று சான்றிதழோடு நிற்கிறார். அதை எந்த நிலையிலே, எந்த மனநிலையோடு நாம் பார்க்கிறோம்? இங்கேதான் அந்த குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ், உனது எண்ணங்களின் தன்மை. அந்த பிள்ளை நன்றாக செய்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார், பாராட்டுவோம் என்றால் அவளுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த பெரியவர் செஞ்சது போல என்ன பெரிய சான்றிதழ் என்று அதை தூக்கி போடும்போது, அதை அவர் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காத பொழுது அவர் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய எண்ணங்கள் சரியில்லாத போது அங்கே அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சி இல்லை, அவருக்கும் மகிழ்ச்சி இல்லை, அதை பார்த்த எனக்கும் மகிழ்ச்சி இல்லை. நண்பர்களே, உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, பாராட்டுகின்ற எண்ணங்களாக, எல்லாவற்றையும் நேர்மறையோடு பார்க்கின்ற எண்ணங்களாக இருந்தால் மகிழ்ச்சி கட்டாயம் உங்களதே. முயற்சி செய்வீர்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.